இருக்க போகும் மற்றொரு துணையாளரை தூய ஆவி பற்றி இயேசு இன்று நமக்கு வாக்களிக்கின்றார். ஒரு கனிவு மிகுந்த பெற்றோரை போலவும் உற்ற நண்பரை போலவும் நம் நிலையை உணர்ந்து நம்மை ஒருபோதும் கைவிடாத இறைவனின் பேரன்பை இன்றைய திருவழிபாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது. தந்தை அருளும் அந்த உண்மையான ஆவி நம்முடன் என்றும் தங்கியிருந்து சவால்கள் நிறைந்த உலகில் நமக்கு தேவையான மனத்துணிவையும் வழிகாட்டுதலையும் அளிக்கின்றார். குறிப்பாக வாழ்வின் முக்கிய முடிவுகளை எதிர்நோக்கி இருக்கும் இளையோர் மற்றும் திசை தெரியாமல் கலங்கும் மக்கள் அனைவரும் இந்த நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெரிவிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை நெஞ்சு மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை பலப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கல்வியாக தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமைத்தலையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன் அறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவ கரைப்படைந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அது உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருளமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கடந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். மிலிட்டரி ஜோசப் குடும்பத்தில் மறைந்த லூயிஸ் பாத்திமா ஆண்மேலை பாச்சி குடும்பத்தில் மறைந்த அருள்நாயகம் மதுரை கண்ணு புலோமினா அருள்தந்தை அருள்வன் அருமைநாதன் ஆண்மேலை பாச்சிக்காகவும் மதுரை குடும்பத்தில் மறைந்த அலங்காரம் ஆண்மேலை பாச்சிக்காகவும் இன்று தனது 14வது பிறந்த நாளை சிறப்பிக்கும் கருஞ்சோயலுக்கு இறை நிறைவான ஆசீர்வாதம் தந்து வழிநடத்துவதற்காகவும் மரிய சுசை அடைக்கல் மேரி குடும்பத்தில் மறைந்த MS சுமித் மலர்ச்செல்வி அற்புதமாக இனாசிமுத்து பிரபு ஆண்மேலை பாச்சிக்காகவும் வில்லியம் சகாயம் குடும்பத்தில் மறைந்த மதுரை கண்ணு சபரியம்மா 29ஆம் ஆண்டு நினைவு ஆண்மேலை பாச்சிக்காக மதுரை மணி வெண்ணிலா ஆண்மேலை பாச்சிக்காகவும் இளையராஜா சசி குடும்பத்தில் மறைந்த சுமித் தேவி பிரபு வெண்ணிலா சிந்துநேசன் மதுரை மீது ராஜம்மா ஆண்மேலை பாச்சிக்காகவும் லூர்தா குடும்பத்தில் மறைந்த ராஜேந்திரன் 3ஆம் ஆண்டு நினைவு ஆண்மேலை பாச்சிக்காகவும் பெங்களூர் மறைந்த விஜி 2ஆம் ஆண்டு நினைவு ஆண்மேலை பாச்சிக்காகவும் ஜான் கிறிஸ்டோபர் குடும்பம் லூர்தன்னை குடும்பத்தில் லூர்தா குடும்பத்தில் மறைந்த தியாகராஜ் ஆண்மேலை பாச்சிக்காகவும் ஞானசேகர் ஜெயராணி மெல்லின் ஜூடின் குடும்பத்தில் மறைந்த அருள் தியாகராஜன் ஆண்மேலை பாச்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அதோடு நம் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலி வழியாக சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உயிர் எழுந்த ஆண்டவரது ஆட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாள்களை பொருளடந்த ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள
ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகமே கடவுளை போற்றி போற்றி ஆர்ப்பரியுங்கள். எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரை உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொள்ளலாம். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நான் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் ஐந்தில் நீங்கள் கலங்கக்கூடாது, அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது, ஏனென்றால் நான் உங்கள் தந்தை. கார்மேகம் சூழ்ந்திருக்க, இடி இடிக்க, மின்னல் மின்னிக்கொண்டே இருக்க, மழை இடிக்க, விளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட, மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அன்றொரு நாள் இரவு 10 மணிக்கு தாயார்கள் சமைத்துக் கொண்டிருக்கிறாள். அறைக்குள் இருந்த குழந்தை பயத்தோடு அழுது கொண்டே தாயை நோக்கி ஓடி வருகிறது. தாய் அந்த குழந்தையிடம் எதுவும் பேசவில்லை, குழந்தையும் எதுவும் கேட்கவில்லை. இது குழந்தைக்கு நிச்சயமாக தெரியும், தாய் அங்கே இருந்தால் இடி இடித்தாலும், மின்னல் மின்னிக்கொண்டே இருந்தாலும், விளக்குகள் அணைக்கப்பட்டாலும், மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலும், மழை பெய்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் தாய் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டாள். என் தாய் என் அருகில் இருக்க நான் ஏன் பயப்பட வேண்டும் என்ற எண்ணம் இந்த குழந்தைக்கு இருந்ததால் குழந்தையும் பேசவில்லை, தாயும் என்ன நடந்தது என்றும் குழந்தையிடம் கேட்கவில்லை. தாயும் குழந்தையும் பார்த்துக் கொள்கிறார்கள். குழந்தைக்கு என்ன தேவை என்பதை தாய் அறிந்து கொண்டு அந்த குழந்தையை கட்டி அணைப்பாள். நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். திக்கற்றவர்களின் தந்தையாக, தாயாக உங்களுக்கு நான் எந்நாளும் இருப்பேன். ஒருவேளை நான் போகக்கூடிய காலம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். இருப்பினும் நான் உங்களோடு இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? நான் உங்களை வழிநடத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளவில்லையா? நினைவில் கொள். எதை, எப்படி நீங்கள் நினைவில் கொள்ளாமல் இருக்க முடியும்? அன்று பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிற்கு நான் உங்களை அழைத்து வருவேன் என்று சொன்னதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? நினைவில் கொள்ளுங்கள். 40 வருடங்கள் பாலைவனத்தில் நான் உங்களை வழிநடத்தி வந்தேனே. வருடமாக இருந்த பொழுதும் உங்களுக்கு தண்ணீரை கொடுத்தேன், உணவை கொடுத்தேன். அதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? நினைவில் கொள். மோசே இறைவாக்கினர் தன்னுடைய மக்களை எல்லாம் அழைத்து சொல்வார்,
நினைவில் கொள். எப்படி கடவுள் நம் எல்லோரையும் வழிநடத்தி வந்தார், அதைத்தான் மோசே யோசுவாவிடம் சொல்வாள். நீ நினைவில் கொள், வீர் கொண்டு எழு, மகிழ்ச்சியோடு இரு. ஏனென்றால் எவ்வாறு மோசேயிடம் கடவுள் வழிநடத்தி வந்தாரோ அதே போல உன்னையும் வழிநடத்துவார் என்பதை நீ மறந்து விடாதே, அதை நீ நினைவில் கொள் என்று ஆண்டவர் மோசேயிடமும் சொல்கிறார், யோசுவாவிடமும் சொல்கிறார். தன்னுடைய சீடர்களை எல்லாம் ஒன்றிணைத்து தான் போகக்கூடிய நேரம் வந்து விட்டது. இதை நற்செய்தி வாசகம், ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை எல்லாம் இந்த மண்ணுலக வாழ்வை விட்டு உயிர்த்த பின்பு நான் போகிறேன், எனக்கு பின் ஒருவர் வருவார், உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆயத்தப்படுத்திவிட்டு நான் செல்கிறேன். உங்களுக்கு வரக்கூடியவர் ஒரு துணையாளராக இருப்பார், அவர் உங்களை வழிநடத்துவார், வாழ்வின் பாதையில் வழிநடத்துவார். உறுதியற்ற நிலை, மனக்குழப்பம், மனக்கலக்கம், வேதனை எங்களோடு நீர் இருந்த பொழுது நாங்கள் கேட்டதையெல்லாம் நீர் கொடுத்தீரே, அற்புதங்கள் பலவற்றை நீர் செய்து கொண்டே வந்தீரே, நாங்கள் பசியாக இருந்த பொழுது எங்களுக்கு உணவு கொடுத்தீரே, நாங்கள் சோர்வுற்ற நேரங்களில் நீங்கள் சென்று சற்று நேரம் ஓய்வெடுங்கள் என்று சொன்னீரே, இப்பொழுது எங்களோடு யார் இருப்பார்? ஒரு கவலை, ஒரு விரக்தி, கண்ணீர், வேதனை, துன்பங்கள், கலக்கம் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து மிக அழகாக சொல்வார், வருந்தாதே, வருத்தப்படாதே, ஏனென்றால் நான் போகிறேன், ஒருவரை உங்களுக்கு அனுப்புகிறேன். அப்படி என்றால் தன்னுடைய உடனிருப்பை அவர் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட உடனிருப்பு, உறவு கொண்டாட்டம் ஏதோ ஒரு தனிப்பட்ட உறவு கொண்டாட்டமாக அல்ல, எல்லோரும் வாழ வேண்டும், எல்லா மக்களும் வாழ்வை பெற வேண்டும், அந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக இந்த மக்கள் திக்கற்றவர்களாக இருக்கக்கூடாது என்பதை அறிந்த கடவுளாக என் மக்கள் வேதனையில் தவித்துக் கொண்டே இருக்கக்கூடாது, தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு இருக்கக்கூடாது, உணவில்லாமல் பசியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடாது, அவர்களை எல்லாம் வாழ்வின் பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய கடவுளாக எவ்வாறு இஸ்ராயேல் மக்களை ஆண்டவர் வழிநடத்தினாரோ அதை நீ நினைவில் கொள் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நான் உங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடமாட்டேன், அப்படி நான் உங்களை மறக்க மாட்டேன், நீங்கள் என் இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கின்றீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி இவ்வளவு நாட்கள் பழகி இருக்கின்றோம், இவ்வளவு நாட்களில் எங்களோடு வந்திருக்கின்றீர்கள், எப்படி உங்களை நான் மறக்க முடியும்? நான் போகிறேன், உங்களுக்கு வாழ்வை தரக்கூடிய, வாழ்வின் பாதைக்கு உங்களை வழிகாட்டக்கூடிய துணையாளரை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, மிகப்பெரிய ஏழ்மை என்ன என்று பார்க்கிற பொழுது இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏழ்மையில் வாழக்கூடியவர்கள், வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படி என்றால் மிகப்பெரிய ஏழ்மை என்று கேட்கிற பொழுது அது என்ன ஏழ்மையாக இருக்கும் என்று அன்னை தெரசா சொல்கிறார் என்றால், தனிமை. எனக்கென்று யாரும் இல்லை, என்னோடு எல்லோரும் இருந்தார்கள், பணம் இருக்கின்றவர்கள் இருந்தார்கள், பதவி இருக்கின்றவர்கள் இருந்தார்கள், பட்டம் இருக்கின்றவர்கள் இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது என்னோடு யாருமே இல்லை என்ற தனிமை எப்பொழுது வருகிறதோ அதுதான் மிகப்பெரிய ஏழ்மையாக பாவிக்கப்படுகிறது. அப்படி என்றால் நமக்கும் தனிமை உண்டு, நமக்கும் கவலை உண்டு, நமக்கும் கண்ணீர் உண்டு, நமக்கும் வேதனை உண்டு. இவற்றையெல்லாம் தீர்க்கக்கூடிய கடவுளாக ஆண்டவர் நிச்சயமாக இருப்பார் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்றது. எனவேதான் சமாரியர்கள் ஆண்டவரை தேடி வருகின்றார்கள். ஏன் அவர்கள் தேடி வர வேண்டும்? அவரில் வாழ்வு இருந்தது, அவர் வாழ்வை கொடுத்தார். எனவே பிலிப்பின் வழியாக சமாரியர்கள் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது மக்கள் எல்லோரும் அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். அங்கே யோவானும் பேதுருவும் இருக்கின்ற பொழுது, வாருங்கள் நாமும் செல்வோம், வாழ்வின் பாதைக்கு அவர்கள் வழிநடத்துவார்கள் என்பதை அறிந்து அவர்கள் ஆண்டவரை, பிலிப்பை, பேதுருவையும் யோவானையும் நாடி தேடி வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம்மை வழிநடத்தக்கூடியவர் சரியாக இருந்தார் என்றால் நிச்சயமாக நம் வாழ்வின் பாதைக்கு செல்வோம். அதை
அவர்கள் அறிந்திருந்தார்கள், தெரிந்திருந்தார்கள், புரிந்து கொண்டார்கள். மோய்சன் யோசுவாவிடம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் துணிவுகள், வலிமை பெறு, அஞ்சாதே, ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், என்னை வழிநடத்திய கடவுள், நான் பார்க்க வேண்டிய இந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவரின் திருவுளம் என்னவோ எனக்கு தெரியவில்லை. என்னால் அந்த பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டை பார்க்க முடியவில்லை என்று ஒருபோதும் மோய்சன் வருந்தியதே இல்லை. என்னை பார்க்கக்கூடிய மக்கள், என்னை தேடி வரக்கூடிய மக்கள், என்னை நாடி வரக்கூடிய மக்கள், கடவுளின் பிள்ளைகள் நிச்சயமாக இந்த கானான் நாட்டை பார்க்க வேண்டும் என்பதற்கு வழியை அமைத்துக் கொடுத்த மோய்சன் இன்று தன்னுடைய இறுதி வார்த்தைகளை மிக அழகாக சொல்றார். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். பேதுரு தீமோத்தேயுவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், புனித பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்படியாக இருக்கிறது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டவர் என்ன சொல்கிறார் என்றால், என் நம்பிக்கையை காத்துக் கொண்டேன், என் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், ஒருபோதும் கலங்கியதே இல்லை. எப்படிப்பட்ட துன்பங்கள் 2 கொரிந்தியர் புத்தகத்திலே மிக அழகாக சொல்வார், எப்படிப்பட்ட வேதனைகள் என் வாழ்வில் வந்த பொழுதும் என் ஆண்டவர் என்னோடு இருந்தார், உங்களோடும் இருப்பார் என்ற இறுதி வார்த்தைகளை எல்லாம் பவுலடியார் மிக அழகாக சொல்வார். அதே போல யோசுவா சொல்வார், நானும் என் வீட்டாரும், இறுதி வார்த்தைகளாகவே இருக்கிறது, நானும் என் வீட்டாரும் உயிருள்ள கடவுள் மீது அன்பு கொண்டிருக்கின்றோம், அவரைத்தான் நாங்கள் வழிபடுவோம், நீங்களும் வாருங்கள். வாழ்வின் பாதைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், வாழ்வை கொண்டாட வேண்டும் என்றால், எவ்வாறு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்ததின் முழுமையான நோக்கம் என்ன? ஆளுகள் வாழ்வை பெற வேண்டும், அந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும். யோவான் நற்செய்தியாளர் 10 மிக அழகாக சொல்வார். அதே போலத்தான் தன்னால் அனுப்பப்பட்ட இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவரும் தன் மக்கள் வாழ்வை நிறைவாக கொண்டாட வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, வாசகங்கள் நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகிறது, நீங்கள் பயப்படக்கூடாது. என்ன நேர்ந்தாலும், எது நிகழ்ந்தாலும், வாழ்வில் விரக்தி ஏற்பட்டாலும், தனிமை இருந்தாலும், கவலை இருந்தாலும், ஆண்டவர் சொல்கிறார் என்று நீங்கள் கவலைப்படாதே. இறுதி வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளாகத்தான் இருக்கின்றது. நம்மை மிகவும் அன்பு செய்தவர் நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரத்தில் அவர் நம்மை பார்த்து சொல்வார், மிக அழகாக சொல்வார், நீ கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே. அன்புக்குரியவர்களே, அருட்பணியாளர் அருள்ஜோதி அவர்கள் தன்னுடைய பணி நிறைவை இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார். இன்னும் சில நாட்களில் நீங்கள் காண்பீர்கள், ஆனால் காண மாட்டீர்கள். நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள், ஆனால் பார்க்க முடியாது. எங்கே செல்கிறார்கள்? தனக்கென்று ஒரு பணி இருக்கிறது. கடவுள் கொடுத்த பணியை தான் மட்டும்தான் செய்ய வேண்டும், வேறு யாராலும் செய்ய முடியாது. அவருக்கென்று கடவுள் கொடுத்த பணியை அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். எனவே பணியின் நிமித்தமாக பணி நிறைவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார். வருத்தம் நிச்சயமாகவே இருக்கக்கூடாது. இறைவாக்கு உரைப்பவர்களுக்கு, வாழ்வை பிறருக்கு கொண்டு வரக்கூடியவர்களுக்கு எந்த நேரத்திலும் வருத்தம் இருக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் வருத்தத்தை அருட்பணியாளர் அருள்சொலி முகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. யாராவது ஃபாதர் வருத்தமா இருந்தத பார்த்திருக்கீங்களா? யாராவது பாபு ஃபாதர் வருத்தமா இருந்தத, கோபத்தோட அழுது கொண்டே இருந்ததை பார்த்ததே இல்லையா? மகிழ்ச்சியா இருந்தார். ஏனென்றால் ஆண்டவரின் பணியை யார் யாரெல்லாம் செய்கின்றார்களோ, அல்லது தோணி ஃபாதர் வருத்தமா இருந்து பார்த்திருக்கீங்களா? அவர் இந்த காரியம் தான் இருக்கிறார். அருள் பணியை யார் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நான் காலையில் உள்ளே ஆலயத்திற்குள்ளே வருகின்ற பொழுது நண்பர் ஒருவர் சொன்னார், என்ன ஃபாதர் கொஞ்சம் பலபலம் இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஆனா நாங்க வருத்தத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். நான் வருத்தத்தோடு இருக்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியோடு, என் மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருட்பணியாளர் அருள்ஜோதி அவர்கள் எப்பொழுதுமே அருளை கொடுக்கக்கூடியவராக,
அந்த அருளின் ஒளியை பிறருக்கு கொடுக்கக்கூடியவராக. ஜோதி என்றால் ஒளி. அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வருடங்களில் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் கண்ணூடாக பார்த்திருக்கிறேன். அவரின் குணங்களை 1, 2, 3 என்று அடுக்கிக் கொண்டே போனால் எத்தனை குணங்கள் இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், கனிவான இதயம் கொண்டவராக இருந்தார், இருக்கிறார் என்று சொல்கிற பொழுது அது நிகழ்காலத்துக்கும் பொருந்தும். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அல்லது வருங்காலம். வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதை கடந்த காலம் நமக்கு சொல்லுமா? கடந்த காலத்தில் எவ்வளவு கண்ணீர், கவலை, வேதனை, அவற்றையெல்லாம் நாம் பார்க்கவில்லை. கடந்த காலமும் மகிழ்ச்சியாக இருந்தது, நிகழ்காலமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, வரக்கூடிய காலமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற கனிவான இதயத்தோடு இருந்ததை நான் எல்லா நேரத்திலும் பார்த்திருக்கிறேன். ஒரு சில நேரங்களில் அல்ல, எல்லா நேரங்களிலும் பார்த்திருக்கிறேன். கலக்கத்தோடு இவரிடம் பேசினார். ஒருவேளை பணி நிமித்தமாக பிறர் நம்மோடு வாதிடும் பொழுது இப்படி அல்ல, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுதெல்லாம் அவரிடம் சென்றால் மன நிம்மதி கிடைக்கும். கோபம் பேச மாட்டார், அமைதியா இருந்தா சரி. கலக்கத்தோடு செல்கின்றவர்கள் யாராவது போயிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி அப்படின்னு போகும்போது இவர்கிட்ட போனா திட்டுவாரு அப்படியா? யாராவது போனவங்க சொல்லுங்க பாப்போம். மனக்கலக்கத்தோடு வீட்டுல ரொம்ப கஷ்டம், நினைத்த செயல்கள் எல்லாம் நடக்கவில்லை, பாதத்தில் ஒரு பிளஸிங் வாங்கிட்டு வரும் அப்படின்னு வரும்போது நீங்கள் அவரிடம் ஆசீர்வாதத்தை எடுத்து செல்கிற பொழுது மகிழ்ச்சியோடு தான் சென்றிருக்கிறீர்கள். கொடுக்கின்ற பொழுது இவர் அளந்து கொடுக்க மாட்டார், அளவில்லாமல் கொடுப்பதை நான் பார்த்திருக்கிறேன். கொடுக்கின்ற பொழுது அன்னைக்கரசாமி அழகாக சொல்வார், எப்படி நீங்கள் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் வலிக்கும் அளவுக்கு. இவர் கொடுக்கின்ற பொழுது, கொடுத்த பொழுது அளந்து கொடுக்கவில்லை, அளந்தடந்து கொடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன். செடி, கொடி, மரங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று வறண்ட பகுதியாக இருந்தாலும் அவற்றை சோலைவனமாக மாற்றியிருக்கிறார். விலங்குகளின் மீது அதீத பாசம். மனுஷன் மேலேயே மனிதர் பாசம் காட்டுவது இல்லை. கோபமாக பேசினா நாளைக்கு பேசுறதே கிடையாது. ஆனால் இவர் விலங்குகளின் மீதும், விலங்குகளின் புனித பிரான்சிஸ் அசீசியாரை போல விலங்குகளின் மீதும் அதீத அன்பு கொண்டிருந்ததை நான் பார்த்திருக்கின்றேன். கொடுக்கப்பட்ட பணியை எல்லா நேரத்திலும் திறம்பட செய்த நல்ல ஒரு அன்பணியாளராக நான் பார்த்திருக்கேன். வெளியில் செல்கின்றவர்கள் கூட காலையில் திருப்பலி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக நான் போக வேண்டும், திருப்பலி நிறைவேற்ற வேண்டும். எந்த நேரத்திலும் அதற்கு விடுமுறை கொடுக்கக்கூடாது, ஜெபத்துக்கு விடுமுறை கொடுக்கக்கூடாது, திருப்பலிக்கு விடுமுறை கொடுக்கக்கூடாது, அருட்சாதனங்களுக்கு விடுமுறை கொடுக்கக்கூடாது என்பதை தன் ஆழ் மனதில் அறிந்த தந்தையாக நான் பார்த்திருக்கிறேன். உதவி கேட்போருக்கு உடனடியாக உதவி செய்யக்கூடியவராக, உதவி கேட்பவர்கள் ஒரு முறை இல்ல, ஒரு நாளில் பல முறை வந்தாலும் அவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய தந்தையாக நான் பார்த்திருக்கின்றேன். புது புது திறமைகளை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவராக நான் பார்த்திருக்கின்றேன். குழந்தைகளை வழிநடத்துவதில், பெரியவர்களை வழிநடத்துவதில், பெரியவர்களுக்கு அறிவுரை கொடுப்பதில், இளைஞர்களை சரியான பாதையில் திட்டமிட்டு வழிநடத்தக்கூடிய நல்லதொரு பண்பை இவர் கொண்டிருக்கிறார். விருந்தினர்களை உபசரிப்பதில் கைதேர்ந்தவராக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். வந்தவுடனே உட்காருங்க, சாப்பிடுங்க, மனமாற உங்களுடைய சாப்பிட்டு இல்லையோ வருத்தத்தோடு பார்க்குறீங்க, அவரை தேடி சென்றால் கொடுத்திருப்பார். இது தெரியாம போச்சு. வீட்டுல சாப்பாடு செய்யல, குடும்பமா சேர்ந்து பாதத்தை போறோம்னா சமைச்சு கொடுப்பாரா? கொடுத்திருப்பார். இருக்கும் இடத்தை இவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். பார்த்து போனா ஒரு நம்ம சொல்லுவோம், இந்த இளைஞர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இப்ப நமக்கு வயது கிடைக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யாருக்கு இந்த வாழ்வில் துன்பங்கள் இல்லை?
துன்பம் இல்லாதவங்க யாராவது? அது குழந்தைகளாக இருக்கட்டும், அது 10ஆம் கிளாஸா இருக்கட்டும், 12ஆம் கிளாஸா இருக்கட்டும். கபீர், கஷ்டம் இருக்கா இல்லையா? மறுபடியும் பாக்குறேன், கஷ்டம் இருக்கு. லைஃப்ல கஷ்டம் இருக்கா? என்ன கஷ்டம்? இந்த 10ஆம் கிளாஸ்லயே இந்த குழந்தைங்க கஷ்டப்படுத்தீங்களே. அம்மா எங்கம்மா இருக்கிறீங்க? மறுபடியும் கஷ்டம் இருக்கா? கஷ்டம் இல்லையா? உங்க அம்மா கஷ்டம் இல்லாம வளர்த்துட்டாங்களோ? எல்லாருக்கும் தன்னுடைய வயதுக்கு ஏற்ப துன்பங்கள் உண்டு. எப்படி இருந்தாலும் இந்த அருட்பணியாளரை தேடி வருகின்ற பொழுது அவர் மகிழ்ச்சியோடு வழிநடத்தக்கூடியதை நான் பார்த்திருக்கின்றேன். வளர்ச்சி பணிகளில் முக்கியத்துவம் கொடுத்து நாம் இருக்கக்கூடிய இடம் மிக சிறப்பாக வளர வேண்டும், யாரும் செய்யாத பணியை நான் செய்ய வேண்டும் என்று முன்னெடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் யாரிடமிருந்து வருகிறது என்றால் நிச்சயமாக நம்மை படைத்த கடவுளிடமிருந்து வருகிறது. அதற்கு உதவியாக முயற்சியை நான் முழுமையாக கொடுப்பேன், 100% நான் கொடுப்பேன் என்று பலவிதமான பணிகளை செய்து கொண்டே இருக்கக்கூடிய தந்தையை நாம் பெற்றிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய தந்தையாக இவர் இருக்கிறார். எந்த நேரத்தில் என்ன உதவி கேட்டால் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டு உள்ள வந்தோம், ஃபாதர் கோயில்ல போய் லைஃப்லாம் போட்டு வரலாம் அப்படின்னு உள்ள வந்தோம். வந்துட்டு உடனே போயிடலாம் நினைச்சோம். ஆனால் 6 பேர் அங்கே நின்று கொண்டே இருந்தார்கள். ஒப்புரவு சாதனை வருவதற்காக உடனே அமர்ந்து விட்டார். அவர் நினைத்திருந்தால் சொல்லி இருக்கலாம், கொஞ்சம் பொறுங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி இருக்கலாம். எனக்கு வேலை இருக்கிறது. வேலை பிரதான வேலையாக எது என்றால் மக்களை சரியான பாதையில் வழிநடத்துவதை அறிந்து கொண்ட தந்தையாக அருட்பணியாளர் அருள் ஜோதி இருந்திருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இருக்கின்றவர் நானே என்று எளிய புத்தரில் மோசேக்கு ஆண்டவர் எவ்வாறு வெளிப்படுத்தினாரோ அதே போல நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வருந்த வேண்டாம், திகழ வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தந்தையாக அருட்பணியாளர் அருள் ஜோதி அவர்கள் இருக்கின்றார். எனவே தந்தையை நாம் வாழ்த்துகிறோம், அவருக்காக ஜெபிக்கிறோம். அவர் பணி சிறக்க நாம் அவர் வாழ்வை கொண்டாடுகிறோம். பேசுறதுனா தண்ணி குடிக்கிறது ஒருத்தர், நான் தான் தண்ணி குடிச்சிருக்கணும். ஒருவேளை கேட்டு காது வலினா நீங்க தண்ணி குடிச்சிட்டீங்களான்னு தெரியல. இடுக்கண் உச்ச வேளையில் உச்ச துணையாக நான் இருப்பேன் என்று சொன்ன கடவுள் அருட்பணியாளர் தன்னுடைய பணி நிறைவை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் அன்புக்குரியவர்களே, இவர் செய்த எல்லா பணிகளையும் நாம் நினைத்து பார்க்கின்றோம். இவர் நம்மோடு உறவாடிய தருணங்களை நினைத்து பார்க்கின்றோம். இறைவன் எவ்வாறு இவரை வழிநடத்தினாரோ அதே போல வரக்கூடிய நாட்களிலும் நம்மை நிச்சயமாக வழிநடத்துவார் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். எஸ்ரா தன்னுடைய மக்களுக்கெல்லாம் நற்செய்தியை வாசிக்கிற பொழுது அவர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். நாங்கள் வழிமாறி சென்று விட்டோம், வழி தவறி சென்று விட்டோம், எங்களுக்கு என்று வழிநடத்துவதற்கு யாருமே இல்லை, எனவே எங்களுக்கு நற்செய்தியை வாசித்து காட்டும் என்று எஸ்ராவை கேட்கின்ற பொழுது எஸ்ரா அந்த விவிலியத்தை அவர் படிக்கிறார், திருச்சட்டத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எல்லோரும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். திருச்சட்டத்தின்படி திருவுளத்தின்படி யார் யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்கள் வாழ்வை பெறுவார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் நம்மையை சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். ஆய்வு நமக்கு சொல்கிறது, ஒவ்வொரு 18 நொடிக்கும் ஒரு குழந்தை அனாதையாக மாறுகிறது. அப்படி என்றால் அந்த குழந்தையை வழிநடத்துவதற்கு யாருமே இல்லை. ஒவ்வொரு 4 முதல் 12 நொடிகளுக்குள் ஒரு மனிதன் பசியால் இறந்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்றால் இந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக, இந்த குழந்தைகளுக்கு உணவை கொடுப்பவராக யார் இருக்க முடியும் என்றால் நிச்சயமாக நான் இருக்க முடியும். செல்லக்கூடிய இடங்களெல்லாம் இவர் மறைபணி ஆற்றுகின்ற பொழுது, வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது, மேலை நாடுகளுக்கு எல்லாம் செல்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வாழ்வை நிறைவாக கொடுக்கக்கூடியவராக இவர் மாற வேண்டுமாய் நாம் ஜெபிக்கிறோம். என் உடன் பிறந்தவர்களில் என்னோடு இல்லை,
என்னோடு உறவு பாராட்டியவர்கள் என்னோடு இல்லை, எனக்கு அறிமுகமானவர்கள் யாரும் என்னோடு இல்லை, என் மனைவி மூச்சும் அடங்கிக் கொண்டே இருக்கிறது, என் நண்பர்கள் என்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் என்று யோபு ஒரு கட்டத்தில் சொல்கிற பொழுது, யோபு எந்த நேரத்திலும் தன்னுடைய நம்பிக்கை வாழ்வை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். அதே போல ஆண்டவர் நம்முடைய அருட்பணியாளர் அருள்ஜோதி அவர்களை பார்த்துக் கொள்வார், கண்காணித்துக் கொள்வார். திக்கற்றவர்களின் தந்தையாக நிச்சயமாக ஆண்டவர் இவருக்கு எவ்வாறு இருக்கிறாரோ அதே போல பாதரங்கில் போகும்போது எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? ஹலோ, உங்கள்ட்ட எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க? வெளிநாட்டுக்கு போறவங்க சந்தோஷத்துல இருப்பீங்களா? உள்நாட்டுல இருந்தா வருத்தமா இருப்பீங்களோ? நம்மை விட்டு போகிறார், நம்மோடு உறவு கொண்டாடியவர், நமக்கு அன்பை கொடுத்தவர், இவர் எங்கு சென்றாலும் வார்த்தையை சரியாக புரிந்து கொள். இவர் எங்கு சென்றாலும் இவர் இதயம் இங்கேதான் துடித்துக் கொண்டே இருக்கிறது. இவர் இந்த மக்கள் மீது கொண்ட பேரன்பை நான் கேட்டிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். எல்லா நேரத்திலும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், இவர்கள் படிப்பதற்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். நேற்று கூட ஒரு மாணவனுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்குமா என்று கேட்டார். போகின்ற பொழுது வரக்கூடிய பாதத்தை கேட்டுக்கா என்று சொல்லியிருக்கலாம். இந்த பையனுக்கு ஒரு வழிகாட்ட முடியுமா, இந்த குழந்தைகளுக்கு வழிகாட்ட முடியுமா, இந்த குழந்தைகள் மீண்டுமாக புது வாழ்வை பெறக்கூடியவர்களாக, புத்தெழுச்சி பெற்ற மக்களாக இப்படியே இவர்கள் இருந்துவிடக் கூடாது, இவர்களின் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்க வேண்டும், ஓங்கியிருக்க வேண்டும் என்ற மேலான எண்ணம் ஒரு சிலருக்கு உண்டு. அந்த ஒரு சிலரில் இவர் மேலோங்கி இருக்கக்கூடியவராக நான் பார்க்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களை நாம் அருள்பணியாளர் அருள்ஜோதி அவர்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். இந்த கூட்டம் இவர் போகும்போது வருமா? வருமா? ஆர்மி வருமா வராதா? இதை விட அதிகமா வரும். பூசை தான் நீங்க பண்ணிக்கிறோம். என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க பாத்தாரு. இந்த பூசை எங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கு. ஃபாதர் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, மக்கள் அதிகமான பேர் வார நாட்களில் திருப்பலிக்கு வருகிறார்கள், ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வராங்க. கறி அன்னைக்கு மட்டும்தான் கறி நாள். அன்புக்குரியவர்களே, அருட்தந்தையை நாம் வாழ்த்துகிறோம், அவர் செய்த பணியை நாம் பாராட்டுகிறோம். இறைவன் தாமே இவரோடு இருக்க வேண்டும். செல்லக்கூடிய இடங்களில் நம்முடைய ஜெபம் தேவை. கண்களை மூடி சிறப்பானதற்கு அருட்பணியாளர் அருள்ஜோதி அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கண்களை மூடி எங்களை படைத்து பராமரித்து வாழும் அன்பு இறைவா, நல்லதொரு பணியை, அருள் பணியை, அறப்பணியை, கல்வி பணியை எல்லோருக்கும் எல்லாமும் ஆகிறது எங்களை வழிநடத்திய தந்தை அருள்ஜோதி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆசிரியரும் அருளும் இவருக்கு நிறைவாக இருக்க வேண்டும். நான் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் உனக்கு நான் முன்பாக செல்வேன் என்று சொன்ன வார்த்தைகள் இன்று வாழ்வில் வர வேண்டும். இந்த பள்ளிப்பட்டி மக்களை நிறைவாக ஆசிரியர் இவர் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உனக்கு நன்றி கூறுகின்றோம். இவரால் இந்த பங்கில் நடந்த அருள் சாதனைகள், இவர் வழியாக இந்த மக்கள் பெற்ற எல்லா நலன்களையும் வளங்களையும் நினைத்து பார்க்கின்றோம். இவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்தருளும். நீதாமே இவருக்கு எல்லா நேரத்திலும் உடனிருந்து எவ்வாறு மோசேயுடனும் யோசுவாவுடனும் இருந்து வழிநடத்துகிறோம், அதே போல நீதாமே இவரோடு இருந்து இவருக்கு தேவையான எல்லா ஆறுதலையும் கொடுத்தருள்கிறார். இந்த மக்கள் வாழ்விலும் தாழ்விலும் உண்மையை தேடி வரக்கூடியவர்களாக, அருட்தந்தைக்காக ஜெபிக்கக்கூடிய மக்களாக இவர்களை மாற்றுகிறார். எல்லாம் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.
அன்புமிக்க இருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்ற உமது சொல்லுக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிதல் மூலம் உமது அன்பை உலகிற்கு பறைசாற்ற தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே, உலகமெங்கும் அமைதி நிலவவும் தலைவர்கள் அனைவரும் சுயநலமின்றி பொதுநலத்திற்காக உழைக்கவும் வேண்டுகிறோம். குறிப்பாக எம் நாடெங்கும் நல்லாட்சி, சமூக நீதி, மத நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவம் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே, உயிர்த்த ஆண்டவர் வாக்களித்த தூய ஆவியின் துணையோடு என் பிள்ளைகளும் இளைஞரும் தங்கள் வாழ்விற்காக நல்வாழ்வை தேர்ந்தெடுத்து கல்வியிலும் பணியிலும் சிறந்து விளங்கி தீய வழிகளுக்கு விலகி நல்வாழ்வு பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதல் அளிப்பவரே, உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்ற உமது வாக்குறுதியை நாங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ள அருள் புரியும். வாழ்வின் சவால்களையும் துன்பங்களையும் கண்டு அஞ்சாமல் நாங்கள் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள் என்ற உமது வார்த்தையின் நம்பிக்கையை கொண்டு வெற்றிகரமாக வாழ்த்தி நடத்தி வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய்மையின் உறைவிடமே, இத்திருப்பலியில் கூடியுள்ள நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை எங்கள் உள்ளங்களில் தூயவராக கொண்டு பெறவும் பிறருடன் பணிவோடும் மரியாதையோடும் பழகவும் குற்றமற்ற மன சான்றுடன் வாழ்ந்து நன்மை செய்து துன்புறுவதில் உமது சாட்சிகளாய் விளங்கிட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கின் தேவைகளுக்காகவும் சமுதாயத்தின் தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என நீர் அறிவி நம்பிக்கையான நெருக்கடிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருளீராக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள்
இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர் நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆட்சிமிக்கோர் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய
இன்னத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதயம் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்தில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆன்ஸ்மயஸ், எல்லா திருநங்கையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் கலவுகள் சேர்ந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அவர்கள உம்மை மன்றாடுகின்றோம். Oh,
மீட்புக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு செம்மறி விருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் பேர் பெற்றோர்.
செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் நேரியூஸ், அக்கிலேயூஸ் மறைசாட்சியர் மற்றும் புனித பங்கிராஜ் மறைசாட்சியர். மே 13 புதன்கிழமை பாத்திமா நகர் புனித கன்னிமரியா நினைவு. மே 14 வியாழக்கிழமை. மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிறு ஆண்டவருடைய விண்ணேற்றம் பெருவிழா. திருமண அறிவிப்பு. தர்மபுரி மறை மாவட்டம் பள்ளிப்பட்டி பங்கு லோதுபுரத்தில் வசிக்கும் தந்தை பால்ராஜ் இவர்களின் மகன் சந்தீப் என்பவருக்கும் வசிக்கும் தந்தை இயற்பின் தாய் மதலகேரி இவர்களின் மகள் பவித்ராவிற்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது அறிவிப்பு. பள்ளிப்பட்டி வசிக்கும் தந்தை இயேசு பாலன் தாய் பிரதாசம் இவர்களின் மகன் சூர்யா என்பவருக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது முதல் அறிவிப்பு. இத்திருமணங்களில் ஏதாவது தடை இருப்பின் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாக இருக்கிறது. அறிவிப்புகள். இன்று அனைவரும் பங்கு ஆலய வளாகத்தில் கூடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் நிமித்தமாக அவரை வரவேற்க சகாய மாதா பூசடி அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கிருந்து அவருக்கு வரவேற்பு மரியாதையும் கொடுக்கப்படும். அனைவரும் தவறாமல் இந்த நாளிலே கலந்து கொண்டு புதிய குருவை வரவேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 15ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. அடுத்த ஞாயிறு திருவழிபாட்டினை சிறப்பிப்பவர்கள் புனித அமலோற்போ மாதா அன்பியம். ஒரு சில வாரங்கள் திருவிழா நாட்களிலும் அதற்கு பிறகும் அன்பியங்கள் சிறப்பிக்கவில்லை. வருகிற ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து நீங்கள் சிறப்பிக்க வேண்டும். அடுத்த ஞாயிறு லோதுபுரத்தில் இருக்கிற புனித அமலோற்போ மாதா அன்பியம் ஆலய புறம் மற்றும் ஆலய வெளிப்புறம் மற்றும் திருவழிபாட்டினை சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது பங்கில் புதுநன்மை உறுதி பூசல் வழங்கும் விழா மே மாதம் 26ஆம் தேதி வழங்கப்படும் என்று ஏற்கனவே இருக்கிறேன். நம் பிள்ளைகள் அதற்காக சிறப்பான விதத்திலே தயாரித்து வருகிறார்கள். வெளியூரில் திருமணத்து பெற்ற மாணவர்கள் பெரும்பாலும் நம் பங்கை சார்ந்தவர்கள் அந்த இங்குதான் திருமணத்து பெற்றிருப்பார்கள். ஒரு சிலர் வெளியூரில் இருந்து புதுநன்மை உறுதி பூசல் பெறுவதற்காக வந்திருக்கிறீர்கள். வேற பங்கில நீங்கள் திருமணத்து பெற்றிருந்தால் பெற்றோர்களை பிள்ளைகளுக்கு திருமணத்து சான்றிதழ் இந்த வாரத்திற்குள்ளாக பெற்று வரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதுநன்மை உறுதி பூசல் பெற இருக்கிற மாணவர்கள் அந்த விழா செலவுகளை ஏற்பதற்காக ஒவ்வொருவரிடமும் 500 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. ஆகவே அவர்கள் இந்த வாரத்திற்குள்ளாக வருகிற புதிய பங்கு தந்தையிடம் ஒப்படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரூபாய் 500. மேலும் உங்களுடைய குடும்ப அட்டைகளை உங்களோடு எடுத்து வந்து குடும்ப அட்டைகளை சரிபார்த்து சந்தாவையும் புதிய பங்கு தந்தையிடம் ஒப்படைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்த பிறகு ஒரு சில நிமிடங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்ற நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முதல் 10 நிமிடம் மட்டும்தான். எல்லாரும் ஆலயத்திற்குள்ளாக அப்படியே அமரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு முன்னதாக ஒரு சில வரவு கணக்குகள். இப்போது நான் எவ்வளவு நிதியை பங்கில் வைத்து இருக்கிறேன், புதிய பங்கு தந்தைக்கு என்னென்ன கொடுக்க போகிறேன் என்பதை பற்றி ஒரு சில அறிவிப்புகளை மட்டும் நான் வழங்கி விடுகிறேன். என் முன்னாள் பங்கு தந்தை என்னிடம் ஒப்படைத்து 1,24,900 ரூபாய். அதோடு செலவு செய்வதற்காக கொஞ்சம் நிதி என்னிடம் கொடுத்தார். வந்தவுடனே பங்கு தந்தையுடைய இல்லத்தை சரிபார்ப்பதற்காக பாத்ரூம் மற்றும் குடிநீர் ஆர்ஓ வாட்டர் அமைப்பது மற்றும் நமது பங்கினுடைய வளர்ச்சிக்காக கம்ப்யூட்டர் பிரிண்டர் எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் வாங்கினேன். அதிலிருந்து இந்த ஆண்டு வரை செய்த செலவு மற்றும் வரவு ஒரு வருடத்திற்கான வரவு மட்டும் 5,40,818 ரூபாய். அதில் என்னென்ன வரவு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சந்தா, ஞாயிறு உண்டியல், புனித அந்தோனியார் மற்றும் வடக்கு சின்னப்பர் கேபியில் இருக்கிற உண்டியல், லூர்து மாதா கேபி உண்டியல், சிறப்பு திருப்பணிக்காக நீங்கள் கொடுக்கிற கொடை, திருமண ஓலை எழுதுவதற்காக நீங்கள் கொடுக்கிற கொடை, ஒரு சிலர் தசம பாகம் கொடுக்குறீங்க அந்த தொகை, மற்றும் மாதாவுக்கு நீங்கள் கொடுக்கிற புடவை ஏலம் விடுவதற்காக வருகிற தொகை, மற்றும் சிறப்பு திருப்பணியில நீங்கள் வாங்குகின்ற மெழுகுதிரி, குறிப்பாக அந்த இறப்பு போன்ற சமயங்களில் மெழுகுதிரியை விற்று அதில் வருகின்ற தொகை என்று ஒரு வருடத்தில் 5,40,818.
அதுல செலவுலாம் பார்த்தோம்னா வேதியர் ஊதியம், வாட்ச்மேன் கொடுக்கிற ஊதியம் மற்றும் ஒவ்வொரு மாதமும் பங்கிலிருந்து மறை மாவட்டத்திற்கு மேம்பாட்டு நிதிக்காக 6000 ரூபாய் கொடுக்கிறோம். அதிகமான செலவு ஈவி கரண்ட் பில் கட்டுவது என்று இந்த செலவுகள் எல்லாம் 4,51,993 ரூபாய். இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரை கையிருப்பு 88,825 ரூபாய். அத்தோடு இந்த மே மாதம் 15ஆம் தேதி வரை செய்கிற செலவு வருகிற கணக்கு முழுவதும் நான் பங்கு தந்தையிடம் ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய் பங்கு தந்தைக்கு நான் கொடுத்து செல்கிறேன். இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு அறிவிக்கிறேன். நன்றி விழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு எனது நன்றியை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை என்னோடு கேட்டுக்கொண்டேன். திருப்பலி முடிந்த பிறகு அனைவரும் இங்கே இருப்போம், அனைவரும் எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கா அடையாளத்தின் காணிக்கைகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. உரிய அருட்பணி அருள்ஜோதி அவர்களே, தன்னுடைய குருத்துவ ஆண்டு விழாவை நினைவு கூறக்கூடிய அருள்பணி தோணிபால் அவர்களே, அருள் சகோதரிகளே, அருள் சகோதரர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாள் என்று பார்க்கிறேன். மகிழ்ச்சியும் கவலையும் சேர்ந்து இருக்கிற பொழுது வரக்கூடிய உணர்வு ஒரு வித்தியாசமான உணர்வு. அதை யாரிடமும் சொல்ல முடியாத உணர்வு என்று சொல்வார்கள். நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், அதே நேரத்தில் சற்று கவலையும் எனக்கு இருக்கிறது. அது ஆனந்தமாக ஆனந்த கண்ணீராக கூட வரலாம், அல்லது கவலையின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஏன் முதலையானது தண்ணீருக்குள்ளே இருந்து வடிக்கக்கூடிய கண்ணீராகவும் அது பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளில் மகிழ்ச்சியோடு அருட்தந்தை அருள்ஜோதி அவர்களை நான் பார்க்கிறேன். அவர் இந்த இடத்தில் அவர் ஆற்றிய ஆன்மீக பணி, அறப்பணி, சமூக பணி, பிறர் வாழ்வை வளப்படுத்துவதற்காக அவர் ஏறெடுத்த எல்லா செயல்களையும் நினைத்து பார்க்கின்ற பொழுது என் மனதில் வருவது, கடவுள் இவரை அழைத்திருக்கிறார், கடவுள் இவரோடு பயணித்திருக்கிறார், கடவுள் இன்னும் இவரோடு இருப்பார் என்ற மேலான எண்ணம் எனக்கு இருக்கிறது. இதுவரை வழிநடத்திய கடவுளுக்கு நன்றி. இனிமேல் வழிநடத்தக்கூடிய அதே கடவுளுக்கும் நான் நன்றி கூறுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக இவரோடு பழகிய நாட்களை நான் நினைத்து பார்க்கின்றேன். என் ஆழ்மனதில் ஆழ் மனது சொல்கிறது, இப்படிப்பட்ட ஒரு நபரை நான் பெற்றதற்கு கடவுளுக்கு நன்றி சொல்கின்றேன். மறைமாவட்ட குருக்களில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய குருவாக நான் இவரை பார்க்கிறேன். எனவேதான் அடிக்கடி இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். பொதுவாக ஒரு இடத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை வருவதோடு
மக்கள் நிறுத்தி விடுவார்கள், இனிமேல் எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு. என்னை இன்னும் அதிகமாக இந்த இடத்திற்கு வர வைத்தது, உந்தி தள்ளியது உங்களுடைய பாசமான பங்கு தந்தையின் அந்த அளவு கடந்த அன்பு. தேங்க்யூ வெரி மச். மக்கள் எல்லா நேரத்திலும் என்ன நேர்ந்தாலும் ஃபாதருக்கு சொல்லிட்டு உடனே எனக்கு போன் பண்ணுவாங்க, ஃபாதர் இங்க பூசை இருக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி. ஃபாதர் சொல்லிட்டீங்களா? இல்ல நீங்க வந்திருக்க நாங்க ஃபாதர் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய பாசமான அன்புக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, தந்தையை பற்றி ஒரே ஒரு வார்த்தை, இவர் அன்பானவர், இவர் பிறர் வாழ்வில் ஒளியை கொடுக்கக்கூடியவர், இவர் பிறருக்காகவே வாழ்ந்தவர். அதுதான் குருவானவர். குருவானவர் பிறருக்காக வாழக்கூடியவர். இந்த மகத்துவமான உன்னதமான புனிதமிக்க இந்த குருவை நாம் பெற்றதில் மகிழ்கிறோம். இவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நீடிய ஆயுள் கிடைக்க வேண்டும். இறைவனின் ஆசீர்வாதம் அளப்பரிய விதத்தில் இவருக்கு இருக்க வேண்டும். இவர் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும், வரக்கூடிய நாட்களில் இவர் ஏறெடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் நிச்சயமாக கடவுள் தாமே அவரோடு இருப்பார். கார்மேல் அன்னையின் உடனிருப்பு இவரோடு இருக்கும். உங்களுடைய ஜெபம் உடன் இருக்கும். நான் பார்க்கிறேன், கொஞ்சம் பேருடைய முகங்கள் கொஞ்சம் வாடி போயிருக்கிறது, கொஞ்சம் பேருடைய முகங்கள் வாடி போயிருக்கிறது, கொஞ்சம் பேருடைய முகங்கள் ஏதாவது சொல்லி ஃபாதர் ஏதாவது இடம் கொடுக்க சொல்லி கொஞ்சம் பேர் சந்தோஷமா இருப்பீங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்கள். தந்தை தனக்கு கொடுத்த பணியை திறம்பட செய்வதற்கு இறைவன் தாமே உறுதுணையாக இருப்பாராக. தேங்க்யூ வெரி மச். என் பங்கின் சார்பாக சால்வை வைத்து மரியாதை செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, அருட்தந்தை அருட்ஜோதி அவர்கள் எனக்கு, நான் சின்ன வயசுல இப்போதும் கஷ்டப்படுறீங்க இல்லையா, இந்த மாதிரி போதும் நான் வகுப்புல இருந்தே எனக்கு அவர் தெரியும். ஏனென்றால் கோயிலூரில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பிரதர் யார் அப்படின்னு சொன்னா தந்தை அருட்ஜோதி. அப்போ நிறைய கதை சொல்லுவார். யாரெல்லாம் 2 பிரதர் இருந்தாங்க, ஒருத்தர் அருட்ஜோதி, இன்னொருத்தர் ஜேம்ஸ். இப்போ முன்னில் இருந்தார் இல்லைங்களா, அவரு வந்து கொஞ்சம் திட்டுவார். அவர் திட்டார் அப்படின்னு சொன்னா நாங்க ஓடி போய் நிற்கக்கூடிய இடம் அருட்ஜோதி. அவ்வளவு அன்பானவர். அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் செல்லும் இடமெல்லாம், கிட்டத்தட்ட நாங்கள் படிச்சுட்டு வந்தது 40 பேர் படித்தோம். 40 பேருமே தந்தையோடு அருட்ஜோதியோடு மிக நட்பாக இருந்தோம், இன்று வரை இருக்கிறோம். அவ்வளவு அன்பானவர். குறிப்பா நான் வந்து செமினரி ஜாயின் பண்ண முன்னாடி எனக்கு அதிபராக இருந்தது. அவருடைய வழிநடத்துதல் அவ்வளவு தெளிவா இருக்கும். இதை செய்யணும், இப்படி படிக்கணும், இதுதான் முறை, அவ்வளவு தெளிவாக இருக்கும். எங்களை வழிநடத்தியவரும் அவர். நிச்சயமா வந்து அதெல்லாம் நம்ம நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியூர்ல கூட 2 நாள் ஸ்டே பண்ணோம். இந்த 2 நாள் ஸ்டேல வந்து நம்ம ஊருக்கு போய் என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது. ஊருக்கு போவோம், நிச்சயம் இறைவனோட துணையோடு செய்வோம். அவர் சொன்னது அன்னை மரியாள் பார்த்துக் கொள்வார். அவர் சொன்னது அன்னை மரியாள் பார்த்துக் கொள்வார், மரியே வாழ்க. அதே போல அன்னை மரியாளை நம்மிடம் அவர் சேர்ந்தார். பாருங்களேன், நம்ம கெபியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல் ஒரு அழகான ரம்மியமான ஊருக்கு மட்டுமல்லாமல் இப்பொழுது உலகத்திற்கும் பொதுவாக இருக்கிறது. நிச்சயமா சென்னையில் இருக்கிறவங்க முதல் கொண்டு இருக்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இப்போ டி பள்ளிப்பட்டி அப்படின்னு சொன்னா நிச்சயம் தெரியும். ஏனென்றால் யோசிக்க போறாங்க இல்லையா, கண்டிப்பா சொல்லுவாரா இல்லையா, சொல்லுங்க. கண்டிப்பா அங்கிருந்து ஆள் பண்ணிட்டு வருவார். அன்புக்குரியவர்களே, அன்னையோடு வாழ்ந்து அன்னை நமக்கு தந்து அவர் மென்மேலும் சிறந்து விளங்கவும், மென்மேலும் அவருடைய இறைப்பணி மென்மேலும் சிறக்கவும் ஜெபித்துக் கொள்கிறேன். சிறுவர்களை இறை பற்றி வளர ஊக்கப்படுத்திய விதமாகவும் பங்கு வளர்ச்சி பணிகள் என அவர் ஆற்றிய பணிகள் பல. குறிப்பாக நம் பங்கு ஆலயத்தில் புதிய பணிபீடம் அமைத்துள்ளது என்று
செல்லும் இடமெல்லாம் இறைவனின் ஆசீர்வாதமும் அன்னை மரியாதையின் பாதுகாப்பும் உங்களுடன் இருக்க நாங்கள் அனுதினமும் இறைவனிடம் வேண்டுகிறோம். இப்போது பங்கு தந்தைக்கு ஊரின் சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது. வேறானாலும் நம்பிக்கை ஒன்றுதான். நாம் எல்லாரும் ஒன்று. அன்பு நிறை இறை மக்களே, பேரவைமிகு வி பள்ளிப்பட்டி பங்கில் பணியாற்றுவதற்கு இறைவன் எனக்கு 2 ஆண்டுகால வாய்ப்பை வழங்கினார். 2 ஆண்டுகள் மாபெரும் வாய்ப்பு. எல்லாவற்றிலும் இறைவன் என்னோடு இருந்தார். நான் எதையும் சாதித்ததாக நினைக்கவில்லை. நான் தனியாக எதையும் செய்ததாக நினைக்கவில்லை. இறைவனால் இது நிகழ்ந்தது. கரணம் தப்பினால் மரணம் என்ற அனுபவங்களால் அது கடவுள் காப்பாற்றி இருக்கிறார். இறைவன் என்னோடு இருந்து எனக்கு துணையாக இருந்து ஒரு சில காரியங்களை இந்த பங்கிலே நிறைவேற்றுவதற்கு அவர் உறுதுணையாக இருந்தார். எல்லாவற்றுக்கும் எல்லாம் இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். 2 ஆண்டுகளில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுத்தினேன். ஆலய பீடம் புதுப்பித்தேன். புதிய பங்கு பேரவை அன்பிய அடிப்படையில் நமது பங்கில் முதல் முறையாக தேர்ந்தெடுத்தேன். கெவி வளாகம் சீரமைக்கப்பட்டது. வனது சின்னப்பர் திருத்தலர் மேம்பாடு நடத்தப்பட்டது. நான் வந்தவுடனே குறிப்பாக எல்லா வீடுகளையும் சந்தித்தேன். கடந்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நமது முன்னாள் வேதியர் அலெக்சாண்டரோடு இத்தகைய நாட்களில் மக்கள் என்னை பேரன்பு காட்டி ஏற்றுக்கொண்டார்கள். பாச மழை பொழிந்தனர். அதற்காக பங்கு மக்களாகிய உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். பங்கின் பள்ளி குழந்தைகள் குறிப்பாக எனது மாபெரும் சொற்காக எப்போதுமே நினைத்தது என்னுடைய பிள்ளைகளைப் போல அவர்களை ஏற்றுக்கொண்டேன். நம்பிக்கையூட்ட வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை நான் இந்த பங்கிலே மேற்கொண்டேன். எல்லாவற்றிற்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். கடந்த 2 ஆண்டுகளில் நான் எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் எனக்கு பின்னால் ஒரு மாபெரும் சக்தியால் நிழலாய் நின்று என்னை வழிநடத்தியீர்கள். எனக்கு தூண்டுதலாக இருந்தீர்கள். என் பக்கத்தில் நிறைய பேர் இருந்தீங்க. கஷ்டமான காலத்திலும் உறுதுணையாக இருந்து புராணபாத அப்படின்னா ஒரு ஊக்கமான வார்த்தைகளை கொடுத்தீர்கள். பேரன்புக்கும் மன உறுதிக்கும் ஆற்றுப்படுத்தலுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இந்த நாளிலே இந்த திருப்பலியில் என்னோடு கலந்து கொண்டு எனக்காக ஜெபித்த வாழ்த்துறை வழங்கிய பாசமிகு தந்தை ஜான் மில்லர் அவர்களுக்கு இந்த நாளிலே நன்றி கூறிக்கொள்கிறேன். அது இன்றைக்கான நன்றி கிடையாது. கடந்த 2 ஆண்டு கால அவரோடு நான் செய்த பயணத்திற்கான நன்றியாக இருந்தது. நேற்று வரை அவர் சென்னையில் இருந்தார். இன்றைக்கு திருப்பணியிலே கலந்து கொள்ள வேண்டும், என்னை வாழ்த்த வேண்டும் என்பதற்காகவே இரவு பயணம் செய்து இங்கு வந்தார். இந்த திருப்பணி முடிந்து மறுபடியும் மாலை அவர் சென்னை செல்ல வேண்டும். இங்கு நிறைய பொறுப்புகள், பணி, மீட்டிங்லாம் இருக்கிறது. எனக்காகவே வந்தார். இந்த அருள் மறைமட்ட குருக்கள் ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. மற்ற மறை மாவட்ட குருக்கள் எல்லாம் தொலைதூரத்தில் இருக்கிறாங்க. யாரும் என்னை பார்க்க வேண்டும் என்று எந்த மறை மாவட்ட குருவும் இதுவரை 2 வருஷத்துல வந்ததில்லை. அதனால என்னுடைய உற்ற நண்பனாக, ஒரு நல்ல சகோதரனாக 2 வருஷம் கடவுள் எனக்கு 2 ஆண்டிலே கொடுத்த மாபெரும் கொடை, நல்ல நட்பு ஜான் மில்லர் அவர்கள். எம்எம்ஐ சபையை சார்ந்தார்கள். ஒரு சபைக்கு என் குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது, மறை மாவட்ட குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது. ஒரு சபை குருவாக இருந்தாலும் என்னோடு ஒட்டி கொண்டார். நானும் அவரோடு ஒட்டி கொண்டேன். நான் போகிற எல்லா இடத்துக்கும் வந்தார். அழைத்த போதெல்லாம் வந்து நின்றார். அடுத்த நொடியே வந்து நின்றார். எவ்வளவு சுமைகள் இருந்தாலும், எவ்வளவு வேலை இருந்தாலும் என் பக்கத்தில் வந்து நின்றார். நிறைய ஊக்கப்படுத்துகின்ற வார்த்தைகளை சொல்லுவார். நிறைய மகிழ்ச்சியை தருவார். என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பார்.
அப்படின்னா அவர் அழைக்கிறார் என்றால் அவர் பள்ளிக்கு அடிக்கடி அழைப்பார், அவருடைய இருப்பிடத்திற்கு அடிக்கடி அழைப்பார், நிறைய பேசுவார், நிறைய உற்சாகப்படுத்துவார். ஜான் மில்லர் எனக்கு கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை பரிசு இந்த 2 ஆண்டு கால அனுபவத்திற்காக. இதோடு இன்னைக்கோட முடிந்தது கிடையாது. அது வாழ்நாள் முழுவதும் எங்கள் நட்பு, எங்களுடைய உறவு தொடரும். ஆகவே அந்த ஜான் மில்லர் அவர்களுக்கு இந்த நாளில் திருப்பலியில் கலந்து கொண்டு மறைவுரை வாயிலாக என்னை வாழ்ந்ததற்காக, எனக்காக ஜெபித்ததற்காக இந்த வேளையிலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் முன்னாடி அதிகமாக ஆர்வத்தோடும் அதிகாரத்தோடும் உரிமையோடும் வளர்கின்ற பாசமிகு தம்பி ஒரு குருமானவனாக தெரியும், சிறுவனாக தெரியும். தொடர்ந்து என்னோடு இருக்கிற அவருக்கு இந்த நாளிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னாடை பற்றி அவரை கௌரவிக்கிற குருவனால் கங்க்ராச்சுலேஷன் பேரவை உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பங்கின் பேரவையுடைய துணைத் தலைவர், ஊர் தலைவர் ஜான், செயலர் ஜோன், உறுப்பினர்கள் ஆரோக்கியதாஸ், சபரிநாதன், குமார் செயலர், பொருளாளர் குமார், நமது சீனியர் குமார், திரு பிரான்சிஸ், துணை செயலாளர் திரு சந்தனம், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பரத், இளைஞர் பிமன் மற்றும் உறுப்பினர்கள் ஆலன் மற்றும் இயேசுதாஸ் எல்லாருக்குமே நாங்களே எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் இவர்கள், நான் தேர்ந்தெடுத்த அரும்பாடுபட்டு இவர்களை உருவாக்கி இருக்கிறேன். தொடர்ந்து அவர்கள் 3 ஆண்டு காலம் 2028 வரை இந்த பங்கிலே சிறப்பாக பணி செய்ய வாழ்த்துகின்றேன். ரொம்ப உத்வேகத்தோடும் உற்சாகத்தோடும் எனக்கு துணை நின்றார்கள். யார் என்று சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று சொல்லி என் உடன் இருக்கின்ற இந்த மாபெரும் குழுவிற்கு, இந்த டீமுக்கு இந்த நாளிலே நன்றியை தெரிவிக்கிறேன். பங்கு மக்களாகிய உங்கள் எல்லாருக்கும் இந்த நாளிலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால உங்கள் எல்லாருக்கும் நான் ஷால் போட முடியாது. நமது ஊர் தலைவர் அலெக்சாண்டர் ஜான் அவர்களுக்கு உங்கள் எல்லோரையும் நான் பொன்னாடை போட்டுவது போன்று அவருக்கு பொன்னாடை போட்டு எனது நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் எப்போ பார்த்தாலும் வெயில் மழை என்று பாராம கூடவே நின்று வேலை செய்வார். எல்லாரையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஒரு நல்ல தலைவராக இவரே போய் வேலை செய்வார். வனச்சின்னவர் கெமியினுடைய வளாகம் சீரமைக்கிறது என்று தன் பணியை திறம்பட செய்கிற ஒரு மாபெரும் தலைவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை நம் ஊரின் அனைவரின் சார்பாக நான் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாமே சரி ஃபாதர், சரி ஃபாதர், செஞ்சிடலாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கிற செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர், சந்தனம் பொருளாளர் குமார் எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். தொடர்ந்து திறம்பட பணி செய்யுங்கள், ஒற்றுமையாக இருங்கள், இந்த ஊரின் வளர்ச்சிக்காக ஒன்றுபட்டு உழையுங்கள், உங்களையும் வாழ்த்துகின்றேன். இந்த பங்கிலே பணிபுரிகின்ற எஸ்எம்ஐ அருட்சகோதரிகள், குறிப்பாக தலைமை அருட்சகோதரி மார்கரெட் ஜாய் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் 4 அருட்சகோதரிகளுக்கும் இந்த நாளிலே எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம பங்கிலே நிறைய ஆசிரியர் பெருமக்கள் பல விதங்களிலே உறுதுணையாக இருந்தார்கள். நமது பள்ளியிலே பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள், வெளி பள்ளிகளிலும் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் எந்த நேரத்தில் உதவி கேட்டாலும் உறுதுணையாக இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக என்னோடு எப்போதுமே பயணம் செய்கிற இந்நாள் வேதியர் திரு தேவதேசன் ஒரு தந்தையை போல அவ்வப்போது சிறு சின்ன ஆலோசனைகளெல்லாம் கொடுப்பார், எனக்காக ஜெபிப்பார், ஆலயத்தில் அமர்ந்து ஜெபிப்பார். அத்தோடு நமது முன்னாள் வேதியர் அலெக்சாண்டர் அவருக்கும் இந்த நாளிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கு தந்தைக்காக தினமும் ஜெபிப்பார் தேவதேசன். அது மாபெரும் உறுதுணையாக இருக்கு. ஏதாவது இப்போ முக்கியமான காரியம்னா அவர் கோயில் உட்காந்து ஜெபம் பண்ணுவார். அதை பார்க்க முடிந்த அவருடைய ஜெபத்திற்கும் அவர் செய்கிற எல்லா பணிக்கும் இந்த நாளிலே நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்ததாக என்னோடு பயணம் செய்கிற பாடல்குழு மிகவும் உறுதுணையாக இருக்கிறார்கள். எல்லா நிகழ்வுகளுக்கும் நம்ம ஊரில் ஒரு காரியம் கிடையாது, மாதத்துக்கு ஒரு திருவிழா, 2 திருவிழா, நிறைய சிறப்பு நிகழ்வுகள், எல்லாவற்றிற்கும் எப்போ வேணாலும் தயாராக இருக்கிற பாடல்குழு ஒரு அங்கமாக செயல்படுகிறார்கள். ஒரு சிறப்பு அடையாளமாக இருக்கிறீங்க. தொடர்ந்து நீங்கள்
ஒன்றிணைந்து உங்கள் திறமையை கடவுளுக்கு கொடுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பிற்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 ஆண்டுகளாக எனக்கு நல்ல உணவு தயாரித்து என்னை பார்த்துக் கொண்ட சகோதரி மேரி அருள்தாஸ் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் பள்ளியில் இளைஞர் இளம் பெண்கள் நாம் எதுவுமே சொல்லாவிட்டாலும் அந்த ஆலயத்தினுடைய தூய்மையை பராமரிக்கிறது, ஆலயத்தினுடைய வளர்ச்சி பணிகள் இன்னும் திருவிழா நாட்களிலே உறுதுணையாக இருப்பது என்று அவர்கள் எல்லா நேரத்திலுமே தயாராக இருக்கிறார்கள். இந்த வேளையிலே பங்கு இளைஞர்கள் இளம் பெண்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிய பொறுப்பாளர்கள் வந்தவுடனே அன்பிய கூட்டங்கள்லாம் நடத்தின புதிய அன்பிய பொறுப்பாளர்களை நாம் நியமித்தேன். அவர்கள் உறுதுணையாக இருந்தார்கள். அன்பிய பொறுப்பாளர்கள் நீங்கள் பங்கின் ஒரு அங்கம் என்பதை உணர்ந்து பொறுப்புடன் நடந்து தொடர்ந்து பங்கை வழிநடத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பங்கினுடைய பீடத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற ஆர்வம் தோன்றுவதற்கு காசு தேவைப்படும் இல்லையா? அப்போ ஒரு சில சகோதரர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். திரு கமலவாணன், திரு படைதாஸ் அவர்கள் பெருந்தொகையை இவ்வளவு காசு கொடுக்குறோம், நீங்கள் செய்யுங்க என்று அதன் நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார்கள். அதோடு அந்த நிகழ்வு சிறப்பாக நடக்க என்னோடு பயணம் செய்த திரு பிரான்சிஸ் சேவியர் எக்ஸ் சேவியர் எக்கா அவர்களுக்கும் இந்த நாளிலே நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பங்குத்தந்தை சொன்னால் வேத வார்த்தை எல்லாருமே வந்துச்சுங்க. நான் அறிவிப்பு கொடுத்தா எல்லாரும் கேட்டுருக்காங்க, பங்குசாமிக்கு இது பிடிக்காது, பங்குசாமி சொல்லியிருக்கிறார், அதனால் நாம் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று எல்லா வீட்லையுமே தெரியும். ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்தா எல்லாருக்குமே தெரியுது, எல்லாருக்கும் அது பரவுகிறது. அது என்னை பெரிதாக மதித்தது. இந்த ஊருக்கென்று பெருமை இருக்கிறது, இந்த ஊருக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. அதில் இந்த ஊரில் நிறைய மரியாதையும் வணக்கமும் இருக்கிறது. பங்கு சாமியார் போனால் எழுந்திருப்பது, வணக்கம் தெரிவிப்பது, திருப்பணி கொடுத்த பிறகு ஆசீர்வாதம் பெற்று செல்வது என்று யாரா இருந்தாலும் பங்குசாமியருக்குரிய மரியாதை. அதுதான் இந்த ஊருடைய மாபெரும் மாண்பு. நான் வேற எங்கேயும் பார்க்கல. பழுதியாக இருந்தால் கூட பங்குசாமியாராக இருந்தால் மதிப்பாங்க அப்படின்றத உணர்றேன். எந்த பங்குசாமியாராக இருந்தாலும் மரியாதை கொடுக்குற வழக்கம் இந்த ஊருக்கு இருக்கிறது. அவர் பணக்கார சாமியார் இல்லை ஏழை சாமியார் அப்படின்லாம் பார்க்கறதில்ல. எல்லாரையும் மதிக்கிற, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுகிற இந்த பழக்கம் இந்த ஊரில் இருக்கிறது. அதே போல இந்த ஊரிலே நான் அனுபவித்த அனுபவங்கள் நிறைய. சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரிடம் நான் நன்றாக பழகிறேன். என் குடும்ப பிள்ளைகளைப் போல யாரையுமே உதாசனப்படுத்துறது கிடையாது. நான் பெருமையாக சொல்லுங்க, அது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சின்ன பிள்ளைங்க கூட வந்து என்கிட்ட உரிமையாக பேசுவாங்க. என்கிட்ட வந்து டைம்லாம் கேட்பாங்க. என்ன டைம் ஃபாதர், சைக்கிள் ஓடிட்டு இருப்பாங்க, என்ன டைம் ஃபாதர், அது சாக்லேட் இருக்குதா இன்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்த சாக்லேட் நல்லா ஃபாதர், வேற சாக்லேட் வாங்கிட்டு வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க, உரிமையாக சொல்லுவாங்க. என்ன ஃபாதர் சரியில்லை, எனக்கு 5 ரூபா டைரி மில்க், 10 ரூபா டைரி மில்க், 20 ரூபா டைரி மில்க் வேணும் ஃபாதர் அப்படின்னு உரிமையாக பேசுவாங்க. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன்னு தெரிஞ்சோடனே பிள்ளைங்கள்லாம் வந்து ஏன் ஃபாதர் போகிறீங்க, நீங்கள் இங்கே இருக்கு ஃபாதர் அப்படின்னு ஒரு சிலர்லாம் ரொம்ப அழுதாங்க. அதுதான் எனக்கு மாபெரும் ஆசீர்வாதமாக. ஒரு வானதூதர்களைப் போல இந்த பிள்ளைகள் எல்லாருமே பெரும் மகிழ்வோடு பாசத்தை ஒட்டினீர்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை எல்லோரும் என்னை நேசித்தீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள். அதற்காக நான் நன்றி கூறுகிறேன். பணி சூழலில் சில நேரங்களில் நான் கண்டிப்போடு இருந்திருக்கலாம். நிர்வாக ரீதியாக எடுத்த முடிவுகள் சிலருக்கு வருத்தப்பட்டு வந்திருக்கலாம். சொல்லால் செயலால் உங்களை காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு என்ன பிடிக்கும் என்று நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுட்டாங்க. அதனால் என்னென்ன பிடிக்குமோ அப்பப்போ வீட்டில் என்ன புதுசாக ஏதாவது வாங்கினாலோ அல்லது நல்ல உணவு சமைத்தாலோ அல்லது மாடு கட்டுப்பட்டால் சீப்பால் கொடுக்குறது, காய்கறி தோட்டத்தில் காய்கறி விழுந்தாலும் பழங்கள் விளைந்தால் அதை கொண்டு வந்து எனக்கு கொடுத்தீர்கள். உங்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள். இந்த வேளையில எல்லோருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். 2 வருஷம் ஒரு மாபெரும் அனுபவமாக இருந்தது. பார்த்து பேசப்படலாம், நான் படிக்கிறேன். நான் 2 வருஷம் மிகச்சிறந்த அனுபவம் கடவுள் எனக்கு கொடுத்தாரு. ஏன் போறீங்க என்று எல்லோரும் கேட்கிறார்கள். எனக்கே தெரியல நான் ஏன் இந்த பங்குக்கு இவ்வளோ சீக்கிரமாக போறேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். மிக குறிப்பாக என்னுடைய வேண்டுகோளாக நமது ஊரின் அடையாளம் மாசற்ற ரத்தம் கிவி திருவிழா
இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும். அந்த ஊரின் அடையாளம் இன்னும் மாண்புபடுத்தப்பட வேண்டும், அழகாக்கப்பட வேண்டும், அர்த்தமுள்ளதாக்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் தெரியும், பல இடங்களில் பல மாநிலங்களிலிருந்து இந்த கெல்லி திருவிழா வருகிறாங்க. அதனால் அதற்காக நீங்கள் சிறப்பாக தயாரித்து ஏற்பாடுகளை எல்லாம் செய்து நீங்கள் இன்னும் சிறப்பாக உங்கள் ஊரை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை என்னோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே நமது பங்கினுடைய முன்னாள் பங்குக்குழு, நமது முன்னாள் ஊர் தலைவர் வாசத்துக்குரிய அருள் பாரதி மற்றும் அவரோடு உழைத்த முன்னாள் பங்கு பெற உறுப்பினர்களுக்கும் ஊர் கமிட்டிக்கும் இந்த நாளிலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் வந்தபோது அவங்க தான் என்னை வரவேற்றாங்க. இப்போ வரீங்க, என்ன செய்றீங்கன்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமாக எனக்கு வரவேற்பு கொடுத்து என்னோடு இருந்தார்கள், எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், என்னை மகிழ்ச்சிப்படுத்தினார்கள், எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இந்த முன்னாள் ஊர் தலைவர் மற்றும் அந்த பங்கு பெற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக உங்களுக்காக நான் செல்வேன். மறைவில் சொன்னது போல இன்னும் சில காலம் என்னை காண்பீர்கள், மீண்டும் என்னை சந்திப்பேன். ஒருவேளை மீண்டும் நான் வருவேன். வெள்ளிக்கிழமை வரை நான் இங்கே தான் இருக்கிறேன். உங்களை சந்திப்பேன். மகிழ்வோடு இருங்கள். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you all. எப்போது சொல்லுங்கள், God bless you all. வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பார்க்கின்றோம். எங்களுடைய அச்சீவர்ஸ் அகாடமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார்பாக இப்பொழுது தந்தைக்கு நான் மரியாதை செய்கிறேன். பிரின்சிபல் வரணும்னு சொன்னாங்க, அவருக்கு வர முடியல. ஸோ இட்ஸ் மை ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ் டு கிவ் மை தேங்க்ஸ் த்ரூ திஸ் ஷோ. இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார்